பிஸ்மில்லா. மீண்டும் நினைவுடன் இது எப்படின்னாக்கா, அந்த செங்கோட்டையில் இருக்கிற கொடியேற்றுறாரில், பிரதமர் கொடியேற்றுறாரில், அதே டெக்னாலஜி அதே மாடலில் ஹாலு. பின்னாடியிலேருந்து வருவாங்க உள்ளே நுழையிறது. செங்கோட்டையில் எப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டும் சிடி மாதிரி இருக்கும் ஏறுறது. அந்த இது ஜூம் பண்ணி காட்டுறாங்களேன். இந்த இடத்துல விஐபிகள் உட்கார்றதுக்காக, உதாரணமாக ஷாஜஹான் உட்கார்றதுக்கு, மன்னர், அது மாதிரி இடம். பாக்கி எல்லாமே இது ஹாலு. ஹாலில் கிட்டத்தட்ட அது ஒரு டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு 1000 பேர் உட்காரலாம். அவ்வளோ பெரிய ஹாலு, காத்தோட்டமானது, டெம்பரேச்சரும் நல்ல டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த நாட்டில் எப்படின்னா இப்போலாம் ஈவினிங் 11 வரைக்கும் இருந்தது. 11னா 9ன்னு ஒரு ஆள் சொன்னப்பல நான் என் மொபைலில் 11 பார்த்தேன். அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருந்தது. டெம்பரேச்சர் கிளைமேட் நல்ல கிளைமேட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடம், மன்னர் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடம். இதே நீட்ட ஹாலு. இதே கிட்டத்தட்ட எத்தனை அடி ஸ்கொயர் ஃபுட்டுன்னு சொன்னாக்கா ஒரு 350 அடி இருக்கும். 350 அடி 400 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை முன்னாடி 500 சொன்ன, 500 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹாலு உட்காரத்துக்கு, மஜ்லிஸ் உட்காரதுக்காக. பாக்கி எல்லாமே கார்டன் தான், ஃபுல்லாக எல்லாமே கார்டன் தான். மன்னர் அந்த காலத்தில் மைக்கில் எந்திரிச்சு ரெண்டு கத்துனா அலோ 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 அப்படின்னு கத்தனு. என்னுடைய பேரன் அப்படி தான் கத்துவான், அலோ அப்படிமா. யாருமே இல்லை, அலோ அலோன்னு கத்துவான். அந்த மாதிரி தான் மன்னர் கத்திட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் டிஜிட்டல் சிஸ்டம் இல்லை, இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்திருக்குது. ஓகே, இப்போ எங்களுடைய நண்பர்கள் எல்லா சைட்லேயுமே வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களை உட்கார வச்சு, வாத்தியார்கள் பிள்ளைகளை உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். மழலை செல்வங்கள் பிள்ளைகள், மழலை செல்வங்களை உட்கார வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க டீச்சரும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது எத்தனை அடி சொல்கிறதுன்னு கட்டத்தில் ஒரு 60, 120, 180, 150 ஓகே, கிட்டத்தட்ட 500 அடி அகலம் இருக்கும். இந்த ஹாலுடைய அகலம் 500 அடி இருக்கும். 500 அடி அகலத்து ஹாலில் மீட்டிங் ஹால்னு சொல்லலாம். மன்னர்கள் மாத்திரம் கூட விஐபிகள் கூடுறதுக்கு இடமா இருக்கலாம். அது மேலே உட்காந்துருக்க அந்த அரண்மனையுடைய சென்ட்ரு. மீண்டும் காட்டுற பாருங்க அந்த இடத்த. அரண்மனையுடைய சென்ட்ரு. இது எப்படின்ட்டாக்கா, நான் ஸ்டாண்டு கொண்டு வந்தேன், ப்ளூடூத் கேமரா கொண்டு வந்தேன். கேமரா இல்லை, ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டாங்க, அலௌட் இல்லை அப்படின்ட்டு. அவர் டெக்னாலஜி ஸ்டைலாக ஒரு செக்யூரிட்டி நின்றார். கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டார். சரி, ஓகே அப்படின்னேன். எப்படி நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தி அப்படின்ட்டார். நான் சொன்னேன், அந்த என்ட்ரன்ஸில் விட்டாங்களே அப்படின்னு. என்னை கேட்கல அப்படின்ட்டார். நான் இப்போ வீடியோக்காக கொத்துனேன்னே, இது அலௌட் இல்லை, மைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அலௌட் இல்லை அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அலௌட் இல்லைங்கிறாங்க, நம்ம சட்டத்தை மதிப்போன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டேன். ரிட்டர்ன் போனாங்க. நான் எங்கள் கூட்டமாக ஒரு சைடு போயிடுச்சு, நான் ஒரு சைடில் ரிட்டர்ன் போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் நினச்சேன், அவர் கொண்டு போய் செக்யூரிட்டி ரூம் இருக்குது, எவ்வளோ காசு அப்படின்னா, அங்கே கொண்டு போய் ஃப்ரீ அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி ரூமில் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போகிறேன். இவர் வேறு சைட்லேருந்து வந்து என் முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் நினச்சிருக்காரு, இந்த பையன் ஒழிச்சு கேமரா ஒழிச்சிடுவானோ, ஸ்டாண்டை ஒழிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு என்கிட்ட ஜவுப்பு இருக்குது. ஆனால் உள்ளே வரும்போது ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுவாங்க, திருப்பி விட தான் செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம எப்போதுமே சட்டத்தை மதிக்கிறது, சட்டத்தை மீறி போகிறதில்ல. எப்போதுமே அல்லாவுடைய சட்டத்தை அப்படி தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன குழந்தை, ஒரு 22 வயசு 20 வயசு, தங்கத்திலே மோதிரம் போட்டிருப்பேன். அதே மோதிரத்தை இன்றைக்கி வெளியில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக போட்டுட்டு வரேன்னு வச்சுங்களேன். என்னுடைய அது ஹேபிட் அது. அப்படி போடும்போது என்ன செய்வாங்க, அப்படியே ஒழிச்சிக்கிட்டு அப்படியே போட்டுட்டு வருவேன். அப்போ எங்களுக்கு பெரிய பள்ளியில் ஒரு இமாமா இருந்தாங்க, ஒரு அசரத்து. அவங்க சொன்னாங்க, இது நீங்கள் போடக்கூடாது தம்பி, கழுத்தில் செயின் போட்டிருப்பேன், தங்க செயின். நான் செல்ல பிள்ளை, அம்மா கொடுத்தாங்க அந்த வயசில். கழுத்தில் செயின் போட்டிருப்பேன், கையில் மோதிரம் போட்டிருப்பேன், அப்படி தான் வாழ்வேன். அது எங்கள் அம்மா பிரியமாக கொடுத்ததை வச்சுருந்தேன். எங்கள் அத்தை ஒருத்தரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க, கொண்டா எல்லாத்தையும் கொண்டா அப்படின்னாங்க. இல்லை தான், இனிமேல் போட மாட்டேதா அப்படின்னு. அப்போது 93 பயணம் போய்ட்டு வந்துட்டேன். பயணம் போய்ட்டு வந்திருக்கேன். கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கினாங்க. அப்போ எம்மாட்ட இருந்துச்சு, நான் இனிமேல் போட மாட்டேதான்னு சொல்லிட்டு சட்டையை முடிக்குவேன். அந்த பொண்ணு எத்தா கொண்டா மோதிரத்தை கழட்டிக்குவேன். திருப்பி என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் பார்த்துட்டாங்க, அடுத்த 2ஆவது பார்த்துட்டு பிடிங்கிட்டாங்க, கொண்டா அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டாங்க. அல்லா அவர்களை பார்த்து மன்னிச்சா, அல்லா நல்லடிகள் கூட்டத்தை சேர்க்கணும். அதை எதுக்குண்டா அதோடு நினச்சதா செயின் போடுறதில்ல, மோதிரத்தை போடுறதில்ல விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வெள்ளி மோதிரத்தில் நான் செஞ்சு வெள்ளி மோதிரம் போட்டுட்ருக்கேன். காலங்காலமாக இந்த மோதிரம் எப்போதுமே என் கையில் இருக்கும். எங்கள் பரம்பரை மோதிரம்னு சொல்லலாம். நான் வச்சுருக்கேன், என் மகன் வச்சுருக்காரு, என் தம்பி வச்சுருக்கான். அதே போல் என்னுடைய கூட்டாளி, ஒரு பாகிஸ்தானி ஒரு கூட்டாளி, துபாயில் இருந்த கூட்டாளி, அவருக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி. அது என்னுடைய ஹேபி. அது என்னுடைய ஒரு ஜாலி மூடில் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை, பெருமையில் ஒன்றும் இல்லை, ஒரு ஜாலி மூடில் போடுறது. மார்க்கத்தில் கூடாது அப்படின்றதுனால அதை விட்டுட்டேன். சார், அல்லாஹ் நம்மளுடைய எண்ணம் போல் அல்லாஹ் கூலி கொடுக்கணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி சகோதரர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.